அடுத்தது பயிற்சி 9.8ல 5வது கேள்வி என்ன சொல்லியிருக்காங்க? வளைவரைகள் y equal to sin x, y equal to cos x மற்றும் கோடுகள் x equal to 0 மற்றும் x equal to pi ஆகியவற்றுக்கு இடையே அடைப்படும் அரங்கத்தின் பரப்பை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. So y equal to sin x, y equal to cos x. அப்புறம் கோடுகள் வந்து x equal to 0 மற்றும் x equal to pi. So இதுக்கு நடுவுல அடைப்படும் அரங்கத்தோட பரப்பு எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு வரைபடம் போடுறதா நமக்கு சரி. இது x அச்சு, இது y அச்சு. சோ இது x அச்சு, இது y அச்சு. சரிங்களா? இப்போ sin x, sin xங்கிற வளைவு எப்படி போகும்? எப்பவுமே 0ல இருந்து போகும் அந்த வளைவு. இதான் y equal to sin xங்கிற வளைவு. cos xங்கிற வளைவு 1ல ஆரம்பிக்கும். 1ல ஆரம்பிச்சு இப்படி போகும். இது y equal to cos x. எப்பவுமே sin x ஓட வளைவு 0, pi, 2 pi இப்படிதான் போகும். இதே cos x ஓட வளைவு pi by 2, 3 pi by 2 அப்படி போகும். இல்லைங்களா? சரி. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? x equal to 0, x equal to pi கோடுகள் கொடுத்திருக்காங்க. x equal to 0, x equal to pi இதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது பைக்கும் 0க்கும் நடுவுல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, xக்கு 0க்கும் பைக்கும். சரி, இப்போ 0க்கு pi by 2க்கும் நடுவுல ஒன்னு எடுத்தோம்னா எப்படி இருக்கும்? 0க்கு pi by 2க்கும். அப்போ ரெண்டுக்கு உள்ள நடுப்புள்ளி தான் இல்லையா? 0க்கு pi by 2க்கும் நடுப்புள்ளி எடுத்தோம்னா 0 plus pi by 2 divided by 2 வரும். 0 plus pi by 2 divided by 2. அப்ப pi by 2 divided by 2. அப்ப pi by 2 2s are 4. pi by 4 ன்னு வரும். சோ அப்ப இந்த நடுப்புள்ளி எப்படி இருக்கும்? pi by 4. புரிஞ்சுதுங்களா? சரி. அப்போ எனக்கு எந்த ஏரியா வேணும்? இதிலிருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதி வேணும். இல்லைங்களா? சோ இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதி வேணும். இந்த பகுதி எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்படி நான் பிரிக்கிறேன். இதோட x 0 to pi. ஃபர்ஸ்ட் 0ல இருந்து pi by 4 வரைக்கும், அப்புறம் pi by 4ல இருந்து pi வரைக்கும். இப்படி பிரிச்சுக்கலாமா? ரெண்டா பிரிச்சிடலாம். இதை a1 வச்சுக்கலாம், இதை a2 வச்சுக்கலாம். சரிங்களா? ரெண்டுமே y. இதுல பாத்தீங்கன்னா x y சேர்ந்து வருது. கரெக்டா? இல்லனா நீங்க தனித்தனியாவும் பிரிச்சுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா மூணா பிரிக்கலாம். இல்ல மூணா பிரிக்கிறது கஷ்டம். சோ இப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஜஸ்ட் ஒண்ணும் இல்லைங்க. இது a1, அது a2ன்னு வச்சுட்டோம். இது sin x, இது கீழே இருக்குது cos x. இப்ப 0ல இருந்து pi by 4 வரைக்கும் எடுத்தனா இது, pi by 4ல இருந்து pi வரைக்கும் எடுத்தனா இந்த பகுதி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா மெத்தட் பகுதி 1, பகுதி 2ங்கிற சந்தேகம் வரும். இது என்ன வளைவு? y equal to cos x. இது என்ன வளைவு? y equal to sin x. இப்ப ரெண்டுலயுமே x y வருது. y equal to cos x லயும் x y வருது, y equal to sin y லயும் x y வருது. அப்ப x y வந்துட்டே இருந்துச்சுன்னா யோசிக்காம என்னதுங்க அது? பகுதி 2ல இருக்கக்கூடிய சூத்திரம். ஆனா x பொறுத்து. சோ அப்போ a equal to a1 plus a2. a1 இன்டகிரல், a2க்கு இன்டகிரல். இதுல பகுதி 2ல இருக்க சூத்திரம் x பொறுத்து. ஆனா இங்க என்ன வரும்? y1 minus y2. இங்க என்ன வரும்? y1 minus y2. புரிஞ்சுதுங்களா? எல்லைகள் 0ல இருந்து pi by 4 1, a1ன்னு சொல்லக்கூடியது, a2ங்கிறது pi by 4ல இருந்து pi வரைக்கும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நல்லா கவனிங்க. y1 அப்படிங்கிறது என்ன, y2 என்னன்னு பார்க்கணும். எப்பவுமே மேல இருந்து கீழே வரும். இப்படி எடுக்கும் போது மேல இருந்து கீழே வரணும். மேல இருக்கிற வளைவு எதோடது? காசோடது. அப்போ y equal to cos x, அப்புறம் y equal to sin x. அப்போ y1ங்கிறது cos x, y2ங்கிறது sin x. புரிஞ்சுதா? சரி, அப்ப cos x minus sin x. Integral 0 to pi by 4 cos x minus sin x. Cos x minus sin x dx plus integral pi by 4 to pi
எப்படி வருங்க? ரெண்டாவதுல பார்க்கும்போது மேல என்ன இருக்கு? sin x இருக்கு. அப்ப அதுக்கு மாறும். அப்ப sin x minus cos x ன்னு வரும். sin x minus cos x dx. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ x பொறுத்து தொகுத்தரலாம். சோ தொகுத்தோம்னா என்ன வரும்? cos x தொகுத்தோம்னா sin x minus, அடுத்தது sin x தொகுத்தோம்னா minus cos x. சோ இப்ப இங்க plus cos x ஆயிடும். எல்லைகள் 0ல இருந்து π/4. புரிஞ்சுதுங்களா? சரி, அடுத்தது sin x தொகுத்தோம்னா minus cos x minus cos x. அடுத்தது cos x தொகுத்தோம்னா sin x, so minus sin x. எல்லைகள் என்னென்ன? π/4 to π. புரிஞ்சுதுங்களா? மேலெல்லை மைனஸ் கீழெல்லை போட்டுடலாமா? சரி வாங்க. sin π/4 plus cos π/4 மேலெல்லை போட்டாச்சு, மைனஸ் கீழெல்லை sin 0 plus cos 0 plus மேலெல்லை minus cos π minus sin π, மேலெல்லை minus கீழெல்லை minus cos π/4 minus sin π/4. புரிஞ்சுதுங்களா? சரி, sin 45 1/√2 இல்லையா? π/4 னா 45, 45 னா sin 45 1/√2, cos 45 1/√2. அப்ப cos π/4 1/√2, sin π/4 1/√2. அதுல சந்தேகம் இருக்குங்களா? கிடையாது இல்லைங்களா? சரி, அப்படியே எழுதிக்கலாம் வாங்க. sin π/4 1/√2. அடுத்தது cos π/4 1/√2 minus sin 0 0, cos 0 1, so 0 plus 1 plus cos π minus 1, இங்க வரும்போது plus 1, sin π 0 minus 0 minus cos π/4 1/√2, so minus 1/√2. அடுத்து sin π/4 1/√2 minus 1/√2. இப்போ என்ன ஆகுங்க? கீழ √2 எடுத்துட்டோம்னா 1 plus 1 2, 2/√2 minus 1 plus 1 minus இங்க மேல minus 2/√2 வந்துருங்களா? சரி, இப்போ 2 minus √2/1 வேணாம், இது அப்படியே வச்சுக்கோங்க. 2/√2 minus 1 plus 1 plus 2/√2 வந்துருங்களா? இப்போ minus 1 plus 1 போயிடும். So இப்போ 2 plus 2 4/√2 வருங்களா? So 4 எப்படி எழுதிக்கலாம்? 2 into 2 ன்னு எழுதிக்கலாமா? 2 into 2/√2. So இந்த 2 எப்படி எழுதிக்கலாம்? √2 into √2 ன்னு எழுதிக்கலாங்களா? So ஒரு 2 எடுத்து √2 into √2 ன்னு எழுதிக்க போறோம். So இப்போ √2 into √2 by கீழ ஒரு √2 இருக்குங்களா? So இதை அப்படியே போட்டுக்க போறோம். So √2. So √2 போயிடும். So இப்போ என்ன வரும்? 2√2. இப்போ ஏங்கிறது நம்மளோட பரப்பளவு, பரப்பு ஏங்கிறது என்னங்க? 2√2. புரிஞ்சுதுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அடுத்தது போலாமா?